பிளைட்டுக்கு மேல பறக்குறதுல எந்த ஆபத்தும் கிடையாது. அது லேண்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஏதாவது ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து லேண்டிங் கியரை ரிட்ராக்ட் பண்ணணும். அது மேல தூக்கிடுவாங்க. ஏன்னா அது வந்து காத்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். லோயஸ்ட் ஸ்பீட்ல தான் உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகுது. அப்ப அது வந்து பண்ணும். பிளஸ் லேண்டிங் இருக்கு, அது சேஃப் இல்ல. லேண்டிங் வெயிட் வேற, டேக் ஆஃப் வெயிட் வேற. என்னன்னா ஒரு பிளைன் வந்து இவ்வளவு வெயிட்ல டேக் ஆஃப் ஆகலான் இருக்குது. அதே வெயிட்ல ஜெனரலா லேண்ட் பண்ண முடியாது. ஏன்னா லேண்டிங் அந்த வெயிட் தாங்காது. அது ஏன் அப்படின்னா டேக் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் வந்து நம்ம கார் மாதிரி நினைக்கிறோம்னா லட்சக்கணக்கான லிட்டர் போட வேண்டியது. அது வந்து ஆடட் வெயிட் ஆயிடும். அது வந்து டேக் ஆஃப்க்கு ரைட்டா இருக்கும். ஆனா சப்போஸ் அந்த வெயிட் வந்து லேண்டிங் வெயிட்டுக்கு மேட்ச் ஆகலன்னா அந்த ஃபியூல வந்தா வெளியே தள்ளிடணும். ஏர்ல தள்ளி குறைச்சிட்டு வருவாங்க. இல்லாட்டி இது மாதிரி ஹோல்டிங் பேட்டர்ன்ல வச்சு அந்த ஃபியூலை யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஒருவேளை லேண்டிங் கியர் இறங்கல, பெல்லி லேண்டிங் சொல்லுவாங்க. ஹார்ட் லேண்டிங், அதாவது நேர வீல் இல்லாதே தரையில வந்து டைரக்டா பெல்லி போடும். அந்த சர்ஃபேஸ்ல பட்ட உடனே நெருப்பு பத்தாத அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபிரிக்ஷன்ல சம்டைம் ஃபயர் ஆக்சிடென்ட் வரக்கூடும். அப்போ பெட்ரோல் அதிகமா இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும். சோ பெட்ரோல் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் பெட்ரோல்ல வந்து இறங்க தான் பார்ப்பாங்க. ஃபியர் பெல்லி லேண்டிங் வந்துருச்சு, ஒரு நெருப்பு வந்துருச்சுன்னா அதை எப்படி பிரிவென்ட் பண்றது? அதே மாதிரி அது மாதிரி வரும்போது எவாக்குவேட் பண்ணும்போது ஆளுங்களுக்கு அடிபடும். ஏன்னா அங்க இருந்து எல்லாம் இடிச்சிட்டு இறங்குவாங்க. அப்ப அடிபடும் போது அவங்கள வந்து உடனடியா ஆம்புலன்ஸ் வேணும், அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி வேணும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸும் உங்களுக்கு ஸ்டாண்ட் பைல, அந்த ஃபயர் பிரிகேட் எல்லாம் ஸ்டாண்ட் பைல எல்லாம் ரெடியா இருக்கும். ஏதாவது வந்து அப்படி ஒருவேளை நெருப்பு ஆச்சுன்னா அமைக்கணும். இது வந்து இந்த கிரவுண்ட் க்ரூவோட வேலை. பிளைட் க்ரூ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அவங்க ஏர் ஹோஸ்டஸ் வந்து அவங்க கண்டிப்பா பைலட் ரீஅஷ்யூர் மெனி டைம்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுல சேஃபா லேண்ட் பண்ணிரலாம், பேனிக் ஆகாத உட்கார்ந்துருங்க. ஒரே திங் என்னன்னா அந்த லேண்டிங் சப்போஸ் ஹார்ட் லேண்டிங்கா இருந்ததுன்னா அவங்க பிரேஸ் ஃபார் இம்பாக்ட்னு சொல்றாங்க. எப்படி வந்து நம்மள தற்காத்துக்கிறது, அந்த இம்பாக்ட்ல இருந்து அடிபடாத எப்படி நம்மள சொல்லுவாங்க, கை வச்சுட்டு குனிஞ்சிக்கிறது, தலையில கை வச்சுட்டு குனிஞ்சிக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு குலுங்கும் போது உங்களுக்கு வந்து எதிரி போய் தலைகளை எதிலே அடிபட்டு அது இன்னும் மோசம் இன்ஜுரியை வந்து குறைக்கிறதுக்கான வழி. அதே மாதிரி சப்போஸ் அப்படி ஹார்ட் லேண்டிங்ல வந்து நிறுத்தினா எமர்ஜென்சி ப்ரொசீஜர் அந்த எக்ஸிட்ல வந்து எப்படி எவ்வளவு குயிக்கா எவாக்குவேட் ஆகணும் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப ரீசெண்டா கூட ஜப்பான்ல ஒரு ஏர்லைன்ல எரிஞ்சே போச்சு, ஆனா ஒருத்தர் கூட அடிபடல, எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா டிசிப்ளின்டா வெளியே வந்தாங்க. ஒரு சில நேரத்துல என்ன பண்ணிடுவோம்னா இதுல முக்கியமா பேசஞ்சருடைய கோஆபரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். பையல் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மேல இருந்து. ஏன்னா அதுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதோட ஓடிடலான்னு. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாரும் எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துல எவாக்குவேட் ஆகுறது 2 நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் வந்து பல உயிர் கொல்றதுக்கு காரணமாயிடும். அதனாலதான் அந்த எதுவுமே எடுக்காத அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிளியரா கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல பைலட்டோடைய புத்திசாலித்தனம், அவங்க எந்த அளவுக்கு இதை டேக்கிள் பண்றாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், பேசஞ்சருடைய கோஆபரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். பிளைட்டுக்கு மேல பறக்குறதுல எந்த ஆபத்தும் கிடையாது. அது லேண்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஏதாவது ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து லேண்டிங் கியரை ரிட்ராக்ட் பண்ணணும். அது மேல தூக்கிடுவாங்க. ஏன்னா அது வந்து காத்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். லோயஸ்ட் ஸ்பீட்ல தான் உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகுது. அப்ப அது வந்து பண்ணும். பிளஸ் லேண்டிங் இருக்கு, அது சேஃப் இல்ல. லேண்டிங் வெயிட் வேற, டேக் ஆஃப் வெயிட் வேற.